ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்துட்டு நம்ம ரீஃபர்பிஷ்டு யூஸ்டு ஃபோன்ஸ் வாங்கினா எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான பேக்கிங்கில் அனுப்புவாங்க, ஃபோனுடைய குவாலிட்டி செக்கிங் எல்லாம் எப்படி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் பாக்ஸுக்குள்ளே இந்த ஐஃபோனுடைய பேக்கிங் இருக்குது. பில் பபுள் ரேப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆப்பிள் iPhone 7 Black கலர் 32 GB. ப்ரைஸ் பாருங்கள் 12,999. ஸோ ஆர்டர் த்ரூ ஃப்ளிப்கார்ட் நீங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னால் பாக்ஸோடைய மேல் புறத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஐஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. iPhone 32 GB Black கலர். ஸோ வேறு எதுவும் போடல. மேல் புறத்துலேயே உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு. இது நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். சார்ஜர் இது கண்டிப்பாக ஒரிஜினல் சார்ஜராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கம்பேட்டிபிள் சார்ஜர். ஓகே, ஓரமாக வச்சுருவோம். ஓகே, இப்போ ஃபோன் பார்ப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது சைட்ஸில். ஸோ டாப் சைடில் உங்களுக்கு டென்ஸ் இல்லை வேறு ஸ்க்ராச்சஸ் இல்லை டிஃபார்மிட்டிஸ் எதுவுமே கிடையாது, நீட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அது ஏற்கனவே ஓப்பன் பண்ணி நான் அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆப்பிள் ஐடியில் நான் செட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், டேட்டா ஆன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நீட்டாக ஒர்க் ஆகுது. அதில் பிரச்சனைகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. டார்ச், ஓகே, NFC இருக்குது, QR கோட் ஸ்கேனர், கேமரா. ஓகே, கேமரா, வீடியோ. ஓகே, ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இதில் என்னென்ன செக் பண்ணி பார்க்கலான்னா, ஜெனரல் போங்க. ஜெனரலில் அபவுட் இதில் வந்து உங்களுக்கு ஐஃபோன் மாடல் நேம், சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு 15.5 இதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது ஐஃபோன் ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு 32 GB இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் இருக்குது, 15.6 வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம இந்த சீரியல் நம்பர் செக் பண்ணி இந்த சீரியல் நம்பர் உண்மையிலேயே இந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஐஃபோனுடைய சீரியல் நம்பர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், checkcoverage.apple.com இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி சீரியல் நம்பர் நம்ம அங்கே ஃபோனில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சீரியல் நம்பர். ஸோ இந்த சீரியல் நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா ஃபோனுடைய மாடல் கரெக்டாக காமிக்கும், சீரியல் நம்பர் எல்லாம் கரெக்டாக காமிச்சிடும். ஸோ இந்த ஃபோனுடைய சீரியல் நம்பர் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளுடைய ஓன் சைட்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். பேட்டரி ஹெல்த் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது செட்டிங்ஸ் போய்க்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு இருக்கும், பேட்டரி ஹெல்த்துன்னு இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 89% இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிள் பர்சன்டேஜ் இருக்குதோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ 90க்கு மேலே 95க்கு மேலே இருந்ததுன்னா நல்லது. ஸோ இது வந்து 89 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ்டு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பேட்டரி ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கங்க. சரி, இந்த ஃபோனுடைய வாரண்ட்டி பற்றி நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபோன் கூடயே வந்த ஒரு வாரண்ட்டி கார்டு. இது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் இதெல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த சைட்டுக்கெலாம் போனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில் இதுக்கு 1 year வாரண்ட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னம்னா இந்த நம்பருக்கு திரும்ப அகைன் கால் பண்ணி நம்ம அவங்ககிட்ட என்ன ப்ரொசீஜர்னு கேட்டால் அவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாமா. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், வாரண்ட்டி நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,999. ஸோ அதை நான் May 7 நான் ரிசீவ் பண்ணேன் இந்த ஃபோனை. ஸோ நான் அப்போ இருந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அவங்களுக்கு இமெயில் பண்ணி நான் கேட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், contact@extracover.com. இதில் நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்களும் சேம் நம்பர் தான் பாருங்கள், எக்ஸ்ட்ரா கவர். அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் வந்து இதுதான் 8860396039 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கால் பண்ணி தான் கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த கார்டில் இருக்கிற இந்த நம்பரை நான் காண்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்தேன். contact@extracover.com இதுக்கு தான் நான் மெயில் பண்ணி கேட்டு பார்த்தேன். இந்த எக்ஸ்ட்ரா கவர் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து பை ரீஃபர்பிஷ்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இங்கே இந்த சைட்லேருந்து கூட நம்ம ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஓகே, இந்த ஃபோன் நல்ல பேக்கிங்கில் தான் வந்திருக்கு. பட் சார்ஜர் பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் சார்ஜர் கிடையாது, இது வந்து ஒரு கம்பேட்டிபிள் சார்ஜர். நிறைய ஸ்க்ராட்ச் இருக்குது சார்ஜரில். ரொம்ப பழைய சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. கேபிள் கூட உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியில் கேபிள் இருக்குது. இப்போ ஃபோன் பற்றி பார்ப்போம். சாஃப்ட்வேரில் வந்து எந்த ஒரு லேக் இல்லை. நான் வந்து இது நான் ரிசீவ் பண்ணதுலேருந்து நான் அப்பப்போ இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜியோ சிம் போட்டிருக்கேன். அப்நார்மல் ஃபங்க்ஷனிங் எதுவுமே இல்லை, நீட்டாக தான் ஒர்க் ஆகுது. கேமரா, வீடியோ எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு. சார்ஜிங் காமிக்கிறேன் பாருங்கள்.
சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் ஆகலை, ஓரளவுக்கு ஆகுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. கேமரா நம்ம பார்த்துட்டோம், ஃபோட்டோஸ், லைப்ரரிஸில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. வீடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ஸோ கேமரா நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபோன் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரீஃபர்பிஷ்ட் ஃபோன் வந்து நம்ம வாங்கினா எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேக்கிங் எல்லாம் நல்லா வந்திருக்கா, என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT RameshVlogTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.